Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit.3 Laws of Motion. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் Law of Conservation of Total Linear Momentum. இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்கலாம். Now let us consider there are two particles. This is particle 1 and this is particle 2. இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணுது அப்படினு எடுத்துக்குவோம். So this is particle 1 and this is particle 2. These two particles are interacting. So the first particle வந்து second particle மேல ஒரு force act பண்ணும். அந்த force வந்து F21 அப்படினு சொல்லலாம். This is a force experienced by the particle 2. இங்கே F21 is a force on 2 by 1. அதாவது இந்த 2 வந்து முதல்ல போட்டுக்கணும். It implies that it is a force on 2 by 1 ன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்த செகண்ட் பாடி ஃபர்ஸ்ட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதை வந்து F12 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒன்றுன்னு முதல்ல எழுதியிருக்கோம். இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா it is a force on 1. இந்த 2 வந்து செகண்டில் போட்டிருக்கோம். It implies that it is a force due to 2ன்னு அர்த்தம். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 2ன்னு போடும்போது it is a force on 2, 1ன்னு இங்கே போட்டோம்னா it is a force on 1. இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒரு சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் எ சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா it is a collection of particles. நம்மளுடைய சிஸ்டத்தில் ரெண்டு பார்ட்டிகள் தான் இருக்குது. பார்ட்டிகிள் 1, பார்ட்டிகிள் 2. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது மொதல் பார்ட்டிகிள் வந்து ரெண்டாவது பார்ட்டிகிள் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணோம். அதே அளவு ஃபோர்ஸை ரெண்டாவது பார்ட்டிகிள் மொதல் பார்ட்டிகிள் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தேர்ஃபோர் we can write F21 is equal to minus F12. ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதனால் வெக்டர் சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ F21 is a force on 2, F1 is a force on 1. These two forces are equal and opposite to each other. This is Newton's third law. From Newton's second law, we can write the force is directly proportional to rate of change of momentum, or force is equal to rate of change of momentum since the proportionality constant is 1. அதாவது F is proportional to dp by dt. இது நியூட்டனுடைய செகண்ட் லா. From Newton's second law we can write F is directly proportional to dp by dt, or F is equal to some constant into dp by dt. இந்த proportionality constant k இனுடைய வேல்யூ 1, அதனால் F is equal to dp by dt அப்படின்னு எழுதலாம். So this is the force and dp by dt is the rate of change of momentum. So by using Newton's second law, we can write F21 is equal to dp2 by dt. இது வந்து force on 2. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கிள். இது வந்து வெக்டர், அதனால் மொமெண்டம் இஸ் ஆல்சோ ஏ வெக்டர் குவான்டிட்டி. எப்படின்னா மொமெண்டம் P is equal to mv. ஸோ வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி, அதனால் மொமெண்டம் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, சிமிலர்லி F12, this is a force on 1, that is equal to rate of change of momentum of the first particle. இதுக்கும் வெக்டர் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். F21க்கு பதிலாக dp2 by dt, F12க்கு பதிலாக dp1 by dt அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா dp2 by dt is equal to minus dp1 by dt அப்படின்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வருவோம். dp2 by dt plus dp1 by dt is equal to 0.
இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷனையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா d of p1 plus p2 divided by dt is equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா differentiation is equal to 0. Differentiation of p with respect to time is 0. So this is the main point here. Differentiation of p with respect to time is 0. ஸோ எப்போ டிஃப்ரென்சியேஷன் 0 வரும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் அது 0 வரும். தட் மீன்ஸ் தட் இங்கே இந்த p1 ப்ளஸ் p2 அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து 0. we already know that x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dx by dy இல்லைன்னா dx by dt அப்படின்னு எழுதலாம். அதே இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு 2ங்கிறது இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்னுடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து 0. Differentiation of a constant is 0. Differentiation of a variable is having some value. Okay. Since நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா d of p1 plus p2 divided by dt is equal to 0, which implies that this is a constant. So p1 plus p2 is a constant. p1 plus p2 is a constant. So p1ங்கிறது என்னது momentum of first particle, p2ங்கிறது என்னது momentum of the second particle. இந்த ரெண்டு பார்ட்டிகளும் எங்கே இருக்குது ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ the momentum of the first particle plus the momentum of the second particle is a constant, which means that the total linear momentum of the system is constant. இதுதான் law of conservation of total linear momentum. So the total linear momentum states that when there is no external force, external எந்த forceம் act பண்ணல, when there is no external forces on a system, when there is no external forces acting on a system, the total linear momentum is constant. இதே இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா total linear momentum is conserved with respect to time அப்படின்னு சொல்லலாம். இங்கே மொமெண்டம்ங்கிறது வெக்டர் அப்படிங்கிறதுனால total linear momentum vector is constant. The total linear momentum vector is conserved with respect to time. So in other words we can say that total linear momentum vector is conserved with time. ஏன்னா with respect to timeல நம்ம differentiate பண்ணும்போது தான் நமக்கு 0 ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? The total linear momentum is conserved, is a constant with respect to time. எப்போ அப்படின்னா when there is no external forces on the system. எந்த external forceம் இந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் பண்ணல. when there is no external force on a system, the total linear momentum is constant. அதாவது எக்ஸ்டர்னலாக இந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள் செகண்ட் பார்ட்டிகிள் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணலாம், செகண்ட் பார்ட்டிகிள் ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணலாம். இன் தட் சிச்சுவேஷன் the total linear momentum of the system is not going to change, and this is the law of conservation of linear momentum.